Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல சிந்தட்டிக் ஷிஃபான் நைலக்ஸ் அந்த மாதிரி சாரியில நம்ம ஓரம் தைக்கிறது எப்படி ஈஸியா தைக்கலாம், ரொம்ப நீட்டா தைக்கலாம்ன்றத பார்க்க போறோம். இந்த மாதிரி வளவலன்னு இருக்க சாரியிலலாம் ஓரம் ஃபுல்லா ஸ்ட்ரைட் லைன்ல கட் பண்றது நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்படியே நம்ம கட் பண்ணாலும் அது நமக்கு ஏறத்தாழ இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளால 100% அது ஸ்ட்ரைட் லைன்ல கட் பண்ணி மடிச்சு தைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. இல்லை ஓரத்தில் நிறைய பிசுறு இருந்தால் அந்த நூல்லாம் இருந்ததுன்னா அதை மட்டும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் மெத்தட், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மடிச்சு தைக்க நமக்கு 1 இன்ச் தேவைப்படும். ஸோ அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இழுக்கலாம். எங்கே நமக்கு இப்படி இழுக்கும்போது கிராஸ் வராமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம லைன் மார்க் பண்ணிக்கணும். ஸோ 1 இன்ச் விட்டுட்டு அங்கேருந்து நான் லைன் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. மறுபடியும் எங்கே நம்ம விட்டோமோ அங்கேருந்து இன்னும் ஒரு 10 இன்ச்சுக்கு இந்த மாதிரி இழுத்து பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதே ஓரத்தில் இழுத்தா கிராஸ் வருது, அங்கே விட்டுடணும். மேலே கீழே கையை வச்சு நம்ம கரெக்டாக எங்கே இழுத்தா ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு ஃபீல் வருதோ அந்த இடத்துல நம்ம லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணிட்டு வரலாம். நான் ஆல்மோஸ்ட் எண்டுக்கே வந்துட்டேன். ஸோ இங்கே தான் எனக்கு ஸ்ட்ரெயிட் நம்ம இப்படி இழுக்கும் போதே எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படியே வளையும், அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே லைன் கிராஸாக போயிடுச்சு, அதை நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சாரியில் நம்ம பார்க்குற சைடு, மேல் பக்கம் பார்க்குற சைடு ராங் சைடு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே லைன் ட்ரா பண்ணமோ அதை வரைக்கும் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த லைன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இழுத்து பார்த்துட்டு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அந்த லைன் வரைக்கும் நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கணும். நான் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் கூட பண்ணல, அப்படியே டேரெக்டாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம என்னதான் லைன் ட்ரா பண்ணியிருந்தாலும் தைக்க ஒரு 10 இன்ச்சுக்கு கையை வச்சு இழுத்து பார்த்துட்டு கரெக்டாக அங்கே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட் லைன் வரும்போதே இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஓரத்தில் இருக்கிறது அப்படியே அது வளையும், அதை அப்படியே நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். பிசறு ஃபுல்லாக உள்பக்கமாக கொடுத்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நான் மறுபடியும் இழுக்கிறேன். நான் மார்க் பண்ணியிருக்க லைன் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படியே வளையுது, அதை அப்படியே மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். பாருங்கள், அப்படியே அது உள்ளே அப்படியே வளைஞ்சி உள்ளே போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம ஸ்ட்ரைட் லைனுக்கு ஓரத்துலேருந்து ஒரு நூல் இழையை இழுத்து ஃபுல்லாக ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்து வரைக்கும் அப்படியே இழுத்துட்டா நமக்கு அந்த லைன் தெரியும். அங்கே நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு அதையும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதை லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். பட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் அண்ட் நமக்கு அவுட்புட்டும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். ஒரு முறை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையாகவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் அவுட்புட் நீட்டாக இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஓரத்துக்கு வந்துட்டோம். ஓரத்தில் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது பார்க்கலாம். இங்கேயுமே நமக்கு ரொம்ப இழுக்காமல் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த எட்ஜிலேருந்து அப்படியே மடித்து கொண்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எண்டில் ஒரு பாயிண்ட் தான் எக்ஸஸாக இருக்குது, அதை அப்படியே லைட்டாக மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிந்தட்டிக் சாரியில் தான் ஓரம் ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் அவுட்புட் ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.